ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இந்த சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீடியோலையும் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோலையும் சுச்சுவேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். அது மூலமாக என்ன கிராமர் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வுட் ஹாவ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஹேட் எங்கே யூஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வேகமாக வந்திருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம், இப்போ அவரை மறுபடியும் பார்க்க கட்டாயம் நம்ம வெயிட் பண்ணணும், இல்லைன்னா வேலை முடியாது, இந்த மாதிரி பேச போகிறீங்க. நீ வேகமாக வந்திருந்தா, நீ விரைவாக வந்திருந்தால், ஓகே, விரைவாக அப்படிங்கிறதுக்கு ஏர்லியர், வர்றதுக்கு கம். நீ சீக்கிரம் வா, நீ வேகமாக வா அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? யூ கம் ஏர்லியர், ஓகே, யூ கம் ஃபாஸ்ட், இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ இஃப் யூ ஹேட், இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சென்டாக்ஸ் சேனலில் இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இஃப் யூ ஹேட், இஃப் கண்டிஷன், இது வந்து தேர்ட் இஃப் கண்டிஷன், ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது நடக்கலை, உண்மையிலே நடக்கலை, ஆனால் இது நடந்திருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த தேர்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஹேட் கம் ஏர்லியர், இந்த ஹேடுக்கு அடுத்து கம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீ நன்றாக படித்திருந்தால், யூ ஸ்டடி வெல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நன்றாக படி, ஓகே. நீ நன்றாக படித்திருந்தால், இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல், இந்த ஸ்டடீட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸ் இல்லை. இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். நீங்கள் சீக்கிரம் கிளம்பியிருந்தீங்கன்னா, நீ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ, நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் யூ தான். நீ சீக்கிரம் கிளம்பியிருந்தீங்கன்னா, அந்த தேர்ட் இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணி சொல்லி பாருங்க. இஃப் யூ ஹேட் லெஃப்ட் ஏர்லியர், இஃப் யூ ஹேட் லெஃப்ட் ஏர்லியர், நீ சீக்கிரம் கிளம்பியிருந்தா. நீ மெதுவாக செய்திருந்தால், யூ டூ ஸ்லோலி அப்படின்னா நீ மெதுவாக செய் அப்படின்னு அர்த்தம். நீ மெதுவாக செய்திருந்தால் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்கிறது? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அதுதான் ப்ராக்டிஸ். இந்த இஃப் கண்டிஷன், தேர்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். கிராமர் மிஸ்டேக் வந்துடும், ஹெசிடேட் பண்ணக்கூடாது. கிராமர் மிஸ்டேக் வந்தால் அந்த கரெக்டான சென்டென்ஸ் பார்த்து நம்ம திருத்திக்கலாம். இஃப் யூ ஹேட் டன் ஸ்லோலி, இந்த டூ அப்படிங்கிற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் டிட், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். இஃப் யூ ஹேட் டன் ஸ்லோலி, நீ மெதுவாக செய்திருந்தால். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் அந்த சுச்சுவேஷனுக்கு வருவோம். நீ வேகமாக வந்திருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம், ஓகே, நீ அவரை பார்த்துருக்கலாம். இப்போ அதை சொல்ல போகிறோம். நீ அவரை பார் அப்படிங்கிறதுக்கு என்னது? யூ சி ஹிம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஹேட் அப்புறம் வுட் ஹேவ், இதனுடைய யூசேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சுச்சுவேஷன், அதாவது நீ வேகமாக வந்திருந்தீங்கன்னா அவரை பார்த்துருந்துருக்கலாம், வேலை முடிஞ்சிருக்கும், இப்போ நம்ம கட்டாயம் வெயிட் பண்ணணும், இதான் அந்த சுச்சுவேஷன். நீ அவரை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வுட் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். யூ வுட் ஹேவ் சீன் ஹிம். சீன், சி சா சீன். இந்த ஹேட் கம், ஹேவ் சீன், இந்த ரெண்டு வார்த்தைகளையும் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தைகளை நோட் பண்ணுங்கள். இந்த ஹாவ், ஹேட், ஹேஸ் இதெல்லாமே ஹாவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இதே எக்ஸசைஸ் தான் சென்டாக்ஸ் சேனலில் கொடுத்துருக்குறேன், லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் ஆன வீடியோவில் பாருங்கள், டெஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் இருக்குது. அதே மாதிரி சென்டாக்ஸ் சேனலில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இந்த ஹேட், ஹாவ் இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து, அதாவது ஹேஸ், ஹேவ், ஹேட் இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். ஹேட் கம், ஹேட் ஸ்போக்கன், ஹேட் சீன், ஹேவ் ஸ்போக்கன், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த சுச்சுவேஷன் பாருங்கள். நீ சீக்கிரமே வந்திருந்தீங்கன்னா அவரை பார்த்துருந்துருக்கலாம். இஃப் யூ ஹேட் கம் ஏர்லியர், யூ வுட் ஹேவ் சீன் ஹிம். இப்போ இதே மாதிரி வாக்கியங்கள் பார்ப்போம். நீ விரைவாக போயிருக்கலாம், யூ வுட் ஹேவ் கான் ஏர்லியர். ஓகே, யூ கோ ஏர்லியர் அப்படின்னா நீ விரைவாக போ, நீ விரைவாக போயிருக்கலாம் அப்படின்னா யூ வுட் ஹேவ் கான் ஏர்லியர். அப்போ போகலன்னு அர்த்தம், நீ வேகமாக போயிருந்துருக்கலாம், அப்போ போகலன்னு அர்த்தம். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், நீ ரயிலை பிடித்திருக்கலாம், ஓகே, நீ ரயிலை பிடிச்சிருக்கலாம். நீ ரயிலை பிடி அப்படின்னா யூ கேட்ச் ட்ரெயின், பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? யூ வுட் ஹேவ் காட் ட்ரெயின்.
கேட்ச் அப்படிங்கிற வேர்போடைய பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரெண்டுமே காட் தான். இப்போ எந்த சென்டென்ஸ் சொல்லுங்கள். நீ பேசி இருக்கலாம். நீ பேசு அப்படிங்கிறதுக்கு யூ ஸ்பீக். நீ பேசி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஸ்பீக், யூ வுட் ஹாவ் ஸ்போக்கன். நீ பேசி இருக்கலாம், ஆனால் நீ பேசலை. யூ வுட் ஹாவ் ஸ்போக்கன். நீ எழுதி இருக்கலாம். எழுதுறதுக்கு இங்கிலீஷில் ரைட். இப்போ நீ எழுது அப்படின்னு சொல்லணும்னா யூ ரைட். நீ எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ வுட் ஹாவ் ரிட்டன். ரைட் அப்படிங்கிற வேர்போடைய பாஸ்ட் டென்ஸ் ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். இந்த ஹாவ் வேர்புக்கு அடுத்து எப்போவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். யூ வுட் ஹாவ் ரிட்டன். மறுபடியும் இந்த சுச்சுவேஷனை ரீகால் பண்ணிக்கிடுவோம். நீ சீக்கிரமாக வந்திருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம். இப்போ அவரை மறுபடியும் பார்க்க கட்டாயம் நம்ம வெயிட் பண்ணணும், இல்லைன்னா வேலை முடியாது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இஃப் யூ ஹேட் கம் இயர்லியர் யூ வுட் ஹாவ் சீன் ஹிம். ஹேட் கம், வுட் ஹாவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிராமர் ஸ்ட்ரக்சர். எப்போவுமே மறக்காதீங்க. இது தேர்ட் இஃப் கண்டிஷன், எப்போவுமே மறக்கக்கூடாது. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ நன்றாக படித்திருந்தால் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம். இப்போ யூ அப்படின்னா நீ, வெல் அப்படின்னா நன்றாக, ஸ்டடி அப்படின்னா படிக்கிறது, வாங்கிறதுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு கெட் ஸ்கோர். நீ நல்லா படிச்சிருந்தீன்னா ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம would have யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல் யூ would have got full mark. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ண கிராமர் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஹேட், ஸ்டடிட், would have got. நீ பொறுமையாக பேசியிருந்தீன்னா வேலையை முடிச்சிருக்கலாம். பேஷண்ட்லி அப்படின்னா பொறுமையாக, ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது, கம்ப்ளீட்னா முடிக்கிறது. ஓகே. இஃப் யூ ஹேட் ஸ்போக்கன் பேஷண்ட்லி ஒர்க் would have completed. வேலை முடிந்திருந்திருக்கலாம். இஃப் யூ ஹேட் ஸ்போக்கன் பேஷண்ட்லி ஒர்க் would have completed. இல்லைன்னா யூ would have completed the work. வேலையை நீ முடித்திருந்திருக்கலாம். இஃப் யூ ஹேட் ஸ்போக்கன் பேஷண்ட்லி யூ would have completed the work. இப்போ இதில் நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே. அதில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். இதுக்கு முந்தின வீடியோஸில் கமெண்ட்டில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுச்சுவேஷன் இன்னும் நம்ம முடிக்கலை. இதை அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். அதில் அடுத்தடுத்த சென்டென்சஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ அவரை மறுபடியும் பார்க்க கட்டாயம் நம்ம வெயிட் பண்ணணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அதே மாதிரி வெயிட் பண்ணலைன்னா வேலை முடியாது. ஓகே. இப்போ இந்த வீடியோவுடைய கொஸ்டின், ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அவர்கள் எடுத்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார். இதனுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சுச்சுவேஷனை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.